உலகமெங்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது, கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பற்றியே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான். ஏனென்று சொன்னால் அது ஜீவ வார்த்தையாக இருக்கிறது, அது உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் அந்த வார்த்தையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:5 சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர். அதற்காக அன்றைக்கும் நன்றி. இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அடியேனை வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பலியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக முழு மனதோடும் முழு விருப்பத்தோடும் தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்போ பலி என்று சொல்லப்படும் பொழுதும் மரணம், பலி என்று சொல்லப்படும் பொழுதும் மரணத்தை பற்றி சொல்கிறது. அப்போ விசுவாசியும்
தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு தானும் சிலுவையிலே அறையப்பட்டதாக அவன் விசுவாசிக்கிறான். ரோமர் 6:3-5 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதையும் எவன் விசுவாசிக்கிறானோ, கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கிறிஸ்துவன் சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசி இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி அவருடைய சரீரத்தோடு இணைந்து அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்தான் என்று சொல்லி ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இனி நான் அல்ல, கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலர் சொன்ன சாட்சி மாதிரி அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இனி நான் அல்ல என்றால் மரித்து போனேன், நான் கிறிஸ்துவோட சிலுவையில் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு நான் மரித்தேன். ஆனபடியால் இனி நான் அல்ல என்பது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படும் பொழுது சாத்தியமானது என்பதனை விசுவாசி உணர்ந்திருக்கிறபடியினால் அவனும் கிறிஸ்துவோடு பலியாக்கப்பட்டிருக்கிறான் என்றே தேவன் கருதுகிறார். அவனுக்கும் மரணம் ஏற்பட்டது, கிறிஸ்துவுக்கு மரணம் ஏற்பட்ட மாதிரி அவனும் விசுவாசத்தின் மூலம் அவனுக்கு மரணம் ஏற்பட்டபடியினால் தேவன் அவனையும் ஒரு பலியாகத்தான், அவனும் பலியாக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவோடு பலியாக்கப்பட்டிருக்கிறான் என்றே தேவன் பார்க்கிறார். அதே நேரம் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்பதனை பரிசீலனை செய்யும் பொழுது கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்பதை பரிசீலனை செய்யும் பொழுது விசுவாசி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறான், ஆனால் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறான். கவனமாக பாருங்கள். ஏனென்று சொன்னால் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ, அப்போ ஒரு பக்கம் அவன் மரணத்தை சந்தித்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறான் விசுவாசி. அதே நேரம் அவன் சொல்லுகிறான் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், விசுவாசி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறான், அதே நேரம் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறான் என்பதையும் இந்த வேத வாக்கியம் கலாத்தியர் 2:20 தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது. அப்படியாயின் விசுவாசி மாம்சத்தில் பிழைத்திருப்பதனால ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அவன் ஜீவ பலியாக இருக்கிறான். அப்போ எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது? இதை பற்றித்தான் 12:1-2 ரோமர் 12:1-2 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஜீவ பலி என்றா எப்படி ஒப்பு கொடுக்கிறது? கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டு நான் மரித்தேன் என்று விசுவாசிக்கும் பொழுது விசுவாசி கிறிஸ்துவோடு பலியாக்கப்பட்டிருக்கிறான் என்று தேவன் காண்கிறார். அப்போ அதே நேரம் என்ன மாதிரி என்று சொன்னால், நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவன் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான், அதே நேரம் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறான் என்பதையும் காட்டப்படுகிறது. அப்போ மாம்சத்தில் பிழைத்திருப்பதனாலே அவன் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான்.
அப்போ கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அவன் ஜீவ பலியாக இருக்கிறான், ஜீவ பலியாக இருக்கிறான். இந்த நிலைமையையே இனி நான் அல்ல என்ற நிலைமை, இதுவே தேவனுக்கு பிரியமானது. இது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஒரு விசுவாசிக்கு சாத்தியமாகிறது. இதனை பரிசுத்த ஆவியானவரே நிறைவேற்றுகிறார். விசுவாசியின் எவ்விதமான முயற்சியினாலும் இது சாத்தியப்படாது. அப்போ இதனை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைவேற்றுவதற்கு நாம் கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதே பரிசுத்த ஆவியானவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பரிசுத்தமான சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவன் அவனிடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்போ பரிசுத்தமான சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். ஏனென்றால் அந்த சரீரத்தில் விசுவாசி மரித்திருக்கிறான், அதே நேரம் விசுவாசி பிழைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சரீரமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தையே தேவன் ஏற்றுக்கொள்ளுவார், தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். மறுபடியும் ரோமர் 12:1-2 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்போ அதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாவியை நீதிமானென நியாயப்படுத்தியது தேவனுடைய இரக்கமே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாவியை நீதிமான் என நியாயப்படுத்தியது தேவனுடைய இரக்கமே. அவனை பரிசுத்தப்படுத்தியது தேவனுடைய இரக்கமே. அவனை மகிமைப்படுத்தியது தேவனுடைய இரக்கமே. இவைகள் ஒன்றும் விசுவாசியினுடைய சொந்த முயற்சியினாலோ அவனுடைய தராதரத்தினாலோ அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தினாலேயே அது சாத்தியமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனை எபேசியர் 2:6-9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நியாயப்படுத்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறபடியினால் நாம் நீதியான வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கிறது. அது நம்முடைய சுயபலத்தினாலே ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. ஆனால் நிச்சயமாக கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தினால் அது சாத்தியப்படும். கலாத்தியர் 2:20. மேலும் மறுபடியும் ரோமர் 12:1-2 வருவோம். வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை பார்த்து கொள்ளுவோம். பவுல் அப்போஸ்தலர் ரோம கிறிஸ்தவர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார். அப்போ கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார் என்னத்தை? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் கெஞ்சி ரோம கிறிஸ்தவர்களை கேட்கிறார். என்ன மாதிரி என்றால், இந்த மாதிரியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேணும். கிருபையினுடைய அரசின் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கு கட்டளையிடவில்லை. ஆனால் நியாயப்பிரமாண அரசின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டான் என நாம் காண்கிறோம். கட்டளையிடுவதற்கு பவுல் அப்போஸ்தலருக்கு போதிய அதிகாரம் இருந்தும் அவர் ஒரு பொழுதும் ரோம கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது வேறு எந்த கிறிஸ்தவர்கள் மேலோ அதிகாரம் செலுத்தவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அப்போ விசுவாசிகள் மேலே அதிகாரம் செலுத்துவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று ஒரு தரம் அல்ல 2 தரம் வெளி 2:6 வெளி 2:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன். அப்போ யார் இந்த நிக்கோலாய் மதத்தினர்? அப்போ இவர்கள் விசுவாசிகள் மேலே அதிகாரம் செலுத்துபவர்கள், இவர்கள் போதகர்கள், இவர்கள் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய விருத்தியை ஏற்படுத்தாமல் அவர்களை சுரண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பொய்யான உபதேசம் இதனையே செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதனை வெறுக்கிறார். அப்போ கர்த்தர் இதனை வெறுக்கிறபடியினால் நாமும் இதனை முற்று முழுதுமாக வெறுப்போமாக. அதாவது கிறிஸ்தவர்கள் மேலே, விசுவாசிகள் மேல் அதிகாரம் செலுத்தாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனபடியால் விசுவாசிகள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஊழியக்காரனுக்கு நிச்சயமாக அதிகாரம் உண்டு. எங்கே அதிகாரம் உண்டு? சாத்தான் மேலும் அவனுடைய அசுத்த ஆவிகள் மேலும் அதிகாரம் செலுத்துவதற்கு விசுவாசிக்கு அனுமதி உண்டு. அப்போ ஊழியக்காரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்று சொல்லி லூக்கா 10:19 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் ஊழியக்காரர்கள் சாத்தான் மேலும் அசுத்த ஆவிகள் மேலும் விழுந்து போன தேவ தூதர்கள் மேலும் அதிகாரம் செலுத்த முடியுமே தவிர விசுவாசிகள் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:1 என்ன சொன்னார் என்றால், ஆனபடியால் நீங்கள் அடிமத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு சுயாதீன நிலைமையை உண்டாக்கி இருக்கிறார். இனி நீங்கள் கட்டளைகளை செய்ய வேண்டியதில்லை, பிரமாணங்களை செய்ய வேண்டியதில்லை, அப்போ மனுஷ பிரமாணங்களை செய்ய வேண்டியதில்லை, மனுஷ கட்டளைகளை செய்ய வேண்டியதில்லை. அப்படி செய்வீர்களாக இருந்தால் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ள நிச்சயமாக நீங்கள் அகப்பட வேணும். பாவ சுபாவம் உங்களில் மறுபடியும் மொய்த்தெழுந்து உங்களை ஆளும் என்பதைத்தான் கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி விவரமாக பார்ப்போம். அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே புத்தி உள்ள ஆராதனை ஆகும். அப்போ புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லிக்க அநேகமான கிறிஸ்தவர்கள் நாங்கள் அப்போ கிறிஸ்தவ பாடல்களை நாங்கள் பாட வேணும் என்று சொல்லி இந்த மாதிரியான சிந்தனை, மாம்ச சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே புத்தியுள்ள ஆராதனை ஆகும். அது எப்படியெனில் தேவனை சேவிப்பதற்கு
தேவனை சேவிப்பதற்கு அவர் ஜீவ பலியையே உபயோகிக்கிறார். ஜீவ பலியையே உபயோகிக்கிறார். ஆனபடியால் விசுவாசி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் போலிராமல். ஏன்? ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மாதிரிய தேவனுக்கு பலியாக செலுத்தினார்கள். ஆனால் நாங்களோ அந்த விசுவாசி தானே ஆசாரியனாக செயற்பட வேண்டியவனாக இருக்கிறான். அப்போ பழைய ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் போல் இராமல் விசுவாசி தானே ஆசாரியனாக செயற்பட்டு தன்னுடைய பரிசுத்த சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பானாக. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பானாக. இதனையே ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் அந்த பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்கள் என்றதைத்தான் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியால் தனிப்பட்ட முறையில் இனிமேல் செயற்பட முடியாது என்ற உண்மையை பல கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏன் தனிப்பட்ட முறையில் செயற்பட முடியாது? 1 கொரிந்தியர் 6:20 படி கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. அதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை விலையாக செலுத்தி அந்த விலையின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக உங்களை விலைக்கு வாங்கி கொண்டாரே. கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களோட சரீரம் அல்ல, உங்களோட சரீரமும் உங்களுடைய ஆவியும் உங்களுடைய ஆத்துமாவும் தேவனுக்குரியது. தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி அதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், விசுவாசிகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் இந்த உலகமாக மாறக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பெரும் பிரச்சனை. அவர்கள் உலகமாக மாறிவிடுகிறார்கள். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேணும், ஆனால் இந்த உலகமாக மாறக்கூடாது. அவர்கள் செய்கிறத, உலகம் செய்கிறத நீங்கள் செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த பூமிக்கு, விசுவாசிகள் இந்த பூமிக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒளியாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருளாய் போகாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும். அவர்கள் அந்தகாரத்தினால் இருளடைந்து குமாரனை பற்றும் விசுவாசத்தை உப்பின் சாரத்தை இழந்து போனால் வேறு எதற்கு அவர்களை பாவிக்க முடியும்? அப்போ விசுவாசி இழந்து போனானா இருந்தால் அவனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம்
2 கொரிந்தியர் 6:14-18 ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை, அதே நேரம் கட்டளையை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதை பின்பற்றாமல் விட்டால் இலகுவாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பார்கள். அப்போ என்ன பரிசுத்த ஆவியானவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்பதை 2 கொரிந்தியர் 6:14-18 பார்ப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியினுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், எனக்கு குமாரரும் குமாரத்திகளாயும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:14-18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5 கேள்விகளை விசுவாசிகளிடம் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். என்ன கேள்வி? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? 5 மிக முக்கியமான கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளிடத்தில் கேட்கிறார். ஏனென்று சொன்னால், அப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் நல்ல முறையில், அதாவது சரியான முறையில் நாம் பதிலளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறார்கள். உலகமாக அவர்கள் மாறிப்போயிருக்கிறார்கள். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். மிக முக்கியமான கேள்வி, சாத்தானோட உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்கள், இருளோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று சொல்லி அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படி கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ முடியும் என்பதை சுருக்கமாக, அதே நேரம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 6:14-18 பவுல் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை பற்றி நாங்கள் விவரமாக அறிய வேணும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.